இருக்குது எங்கன்னா நம்ம மானாமதுரை வந்து கரெக்டாக போல் ஸ்டேஷன் இறக்கத்தில் இருக்கிற வந்து ஆற்றுக்குள்ளே இங்கிட்டு பார்த்தா ரயில்வே காலனி, இங்கிட்டு ஃபுல்லாக மரவத்தேரி ஏரியா எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக அம்புட்டு இந்த கருவ மரமாக இருக்குது. இப்போயே சின்ன சின்னதாக இருக்குது இந்த கருவ மரம் ஃபுல்லாக. கிட்டத்தட்ட ஃபுல்லாக வரிசையாக அந்த பாதி ஆற்று ஃபுல்லாமே வெறும் கருவ மரந்தே இருக்குது உள்ளக்க. இப்போயே நம்ம வந்து பார்த்து வெட்டிட்டோம்னா ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாயிடும். இதே இது ஒரு 6 மாதமோ 7 மாதமோ இதே மாதிரி போட்டிருந்தோம்னா ஃபுல்லாக அம்புட்டு அந்த கருவ மரம் பூரா வளர்ந்து பெரிய மரம் ஆயிரும் எல்லாமே. அதனால் இதனால் என்ன பாதிப்பு வரும்னா நம்மளுக்கு நிலத்தடி நீர் வந்து பாதிக்கும். இங்கே பக்கத்தில் இருக்கிற கண்ணாத்தரா இருக்கட்டும், இங்கிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மானாமரிக்கே இந்த ஆற்றுல ஊற்றி ஏறி போர் ஃபுல்லாக தண்ணி ஏறுறது. இப்படியே இந்த கருவ மரம் ஃபுல்லாக எல்லாமே வளர்ந்துட்டு போச்சுன்னா நம்ம மானாமரில் வந்து நீர்மட்டம் வந்து குறைஞ்சிருப்போம். மற்ற ஊரில் எப்படி இருக்குது தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாமே இப்போ சின்ன சின்ன கருவியாக ஃபுல்லாக எல்லாமே அம்புட்டு வளர்ந்துருக்கு. அதனால் இப்போ என்னென்னா நம்ம நகராட்சியிலேருந்து ஒரு தர்க்க நடவடிக்கையை வந்து எடுக்கணும். இந்த இது கருவ மரத்தை ஃபுல்லாக எல்லாம் வெட்டி நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கணும். இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து இந்த நீர்மட்டத்தை வந்து காப்பாற்றலாம். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மானாமரில் வந்து போர் எல்லாமே தண்ணி இல்லாமல் போயிடும் ஃபுல்லாக. அதனால் நம்ம நகராட்சிக்கு வந்து வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த கருவ மரத்தை எல்லாம் ஃபுல்லாக அப்படியே சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க. இது கரெக்டாக எங்கன்னா நம்ம இங்கிட்டு வந்து ரயில்வே கேணிக்கு பின்னாடி உள்ளது நம்ம போல் ஸ்டேஷனுக்கு உள்ளே இறங்கணுன்னே கொஞ்சம் தூரத்துலேயே ஃபுல்லாக எல்லாம் ஆற்று ஃபுல்லாக பாதி வந்து கருவ மரம் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குதுன்னா 6 மாதத்துல எல்லாமே ஃபுல்லாமே வளர்ந்துருந்த கருவ மரம் ஃபுல்லாக. அதனால் இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க எல்லாத்தையும். நகராட்சிக்கு வந்து இதை வந்து வேண்டி கேட்டுக்கிறோம்.